உங்க பேரு? ராஜா சிங் சார். உங்க அப்பா பேரு? மாணிக்க விநாயகன் சார். நீங்க என்ன தொழில் பண்றீங்க? கத்தி விளையாட்டு ஷோ நடத்திட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க, எதுக்கு குரு தன் மனைவி ராணியை கத்தி வீசி கொலை பண்ணாரு? சார் மன்னிக்கணும், இது கொலையா என்னன்னு என்னால் தீர்மானமாக சொல்ல முடியல. ஏன்னா 12 அடி தூரத்தில் நின்று கத்தி வீசுறதுக்கு வெறும் திறமை மட்டும் போதாது சார். அதை மிக சரியாக செய்யறதுக்கு கூர்மையான பார்வையும் திடமான உள்ளுணர்வும் உறுதியான நரம்புகளும் தேவை சார். அவன் பல வருஷமா என்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கான் சார். இந்த மாதிரி எந்த தப்பும் இது வரைக்கும் நடந்ததில்லை. அப்போ இது திட்டமிட்ட கொலையா? ஆமா சார். சார் அது எனக்கு தெரியாது சார். சொல்லுங்க மிஸ்டர் பாலன், நீங்க தான் குருவோட உதவியாளர் இல்லையா? ஆமா சார். ரொம்ப புத்திசாலித்தனமா குரு தன்னோட மனைவியை கொன்னுட்டார்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்தவரை குரு சுத்தமானவர். அவர் குடியும் கிடையாது, சூதாட்டமும் கிடையாது, பெண்கள் சாவகாசமும் கிடையாது. அவர் நல்லவர். சரி, குருவுக்கும் அவர் மனைவிக்கும் உள்ள உறவு எப்படி? அது எனக்கு தெரியாது. அவங்க கொஞ்ச நாளா சண்டை போட்டுக்கிட்டு நான் பார்த்து இருக்கிறேன். எதனால? சரியா தெரியல சார். சொல்லுங்க குரு, மிக திறமையா உங்க மனைவியை கொலை பண்ணிருக்கீங்க. ஏன் கொலை பண்ணீங்க? இல்லை சார், நான் வேணும்னே என் மனைவியை கொலை பண்ணல. கத்தி தவறாதான் பட்டுச்சு. உங்களுக்கும் உங்க மனைவிக்கு என்ன பிரச்சனை? என் மனைவிக்கு இன்னொருத்தன் கூட தொடர்பு இருந்தது. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நான் நேரடியாகவே பார்த்தேன். அதை கண்டிச்சிங்களா? அவன் மேலே அவ்வளோ ஆசை வச்சிருந்த, கேட்கல.
அவள் என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அதுலேருந்து நான் அவளை வெறுக்க ஆரம்பித்தேன். அதுதான் அவங்கள கொலை செய்யணும்னு தோணுச்சா? அவள் செத்து போயிட்டா அவளை ஏன் கொலை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. இப்போ வாழ்கிற வாழ்க்கையோட ஜெயில் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் மோசமாக இருக்காதுன்னு தோணுச்சு. என்னால் தாங்க முடியல. ரோடு ஆளுங்க நரம்புகள் எல்லாம் தளர்ந்துருச்சு. ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. இந்த அளவுக்கு ஆன பிறகு அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாமே. அதுதான் என் பிரச்சனைக்கு முடிவாக இருக்குன்னு தோணலை. சரி, அவங்களே கொலை பண்ணீங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். கொலை பண்ணிட்டேன் சொல்லிட்டே இருக்கேன். Mr. Tamilan sir, what happened to you? I am sorry my lord. சொல்லுங்க குரு, என்ன நடந்தது? சார், என்ன நடந்ததுன்னு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுறது மட்டுமே எனக்கு விடுதலை வாங்கி தரும்னு நான் நம்புகிறேன். ஷோவுக்கு முதல் நாள் கூட எனக்கும் அவளுக்கும் சண்டை. அவளை கொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அந்த சண்டைக்கு அப்புறம் அடுத்த நாள் ஷோவில் தான் நாங்கள் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டோம். மேக்கப் கூட கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தோம். ஆனால் நான் என் நரம்புகளை பலப்படுத்திக்கிட்டு கத்தியை வீசினேன். அது சரியா போய் அவள் இடதுகால் பக்கத்தில் குத்திச்சு. அடுத்தடுத்து கத்தி சரியா போய் குத்திச்சு. நான் அவள் வலது பக்க கழுத்துக்கிட்ட குறி பார்க்கும்போது தான் அவன் முகத்தில் திடீர்னு ஒரு குற்ற உணர்ச்சியை பார்த்தேன். என்னை ஏமாத்திட்டா? அது ஏன் தெரியல, ஆனா அந்த குற்ற உணர்ச்சி என்னால நல்லா உணர முடிஞ்சது. அந்த சமயத்துல வீசின கத்தி தான் அவ கழுத்துல குத்துச்சு. அப்ப கூட அவளை கொலை பண்ற எண்ணத்தோட நான் கத்தி வீசல. அது தவறா போய் தான் அவ கழுத்து மேல பட்டுச்சு. குரு, உங்க மனைவி இறந்ததுல உங்களுக்கு சந்தோஷமா துக்கமா? எனக்கு சொல்ல தெரியல. இதுவரை நடைபெற்ற விசாரணையில் குருவுக்கு சாதகமாக இன்னொரு ஆதாரம் கிடைத்துள்ளது. குரு சரியாகத்தான் கத்தி எறிந்துள்ளார். குருவின் மனைவித்தான் கழுத்தை நகர்த்திருப்பது அந்நிகழ்ச்சியை பார்த்த பார்வையாளரின் செல்போனில் பதிவான வீடியோ மூலம் தெளிவாக. எல்லா விதமான விசாரணை கிடைத்துள்ள ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும்போது குரு நிரபராதி என்று இந்த கோர்ட் தீர்ப்பு அளிக்கிறது. உங்களோட இந்த கத்தி படம் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். பிரதாபதன் சார், நீங்க சொல்லுங்க. எஸ்பி மோகன், நீங்கள் ஐ எம் அன் அட்மைரர் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ். தபலவாசத்து கழுத, கலர்ஸ் இதெல்லாம். பட் இது ஐம் சாரி டு சே, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் நாட் டோல்ட் இன் அ கிளியர் வே. எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் சார்? ஆன் த ஹோல் இஃப் யூ டேக் இட். ஓகே. முதல்ல என்னுடைய பாசிட்டிவான ரியாக்ஷன் அதை நான் சொல்லணும். இதில் நீங்கள் இந்த கான்செப்ட் ஷார்ட் ஃபிலிம்ன்றதில் நீங்கள் எங்கெல்லாம் போய் எதெல்லாம் படமாக எடுக்கணும் அப்படின்றத ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லேயே நான் பார்க்கல. இது மாதிரி கத்தி வீசுகிற ஒரு விளையாட்டு இது உள்ளே ஒரு படம் பண்ணணும்னு திங்க் பண்ணது அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு படம் எடுக்கப்பட வேண்டிய கான்செப்ட்ஸ் அப்படின்ற பெரிய ஒரு நம்பிக்கையை தருது. தட்ஸ் ஒன் ஷாட். இதில் இந்த கழுத்து நகர்றதுன்றது இருக்குல்ல, குற்ற உணர்ச்சியாக பயமா ஷி அலோஸ் ஹர் செல்ஃப் டு பி கில்டா, கொஞ்சம் அந்த கிளாரிட்டி இது இல்லை. பட் இந்த இடத்துல ஷார்ட்ஸு கட்ஸு எல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்கீங்க. வெரி ப்ராமிசிங், வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூ. சங்கர் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது? வெரி பிகினிங் ஆடியன்ஸில் கேஷுவலாக ஒருத்தர் செல்ஃபோன் வச்சு அதை ஷூட் பண்ணிகிட்ருக்காருன்னு காமிச்சிட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு எண்டிங்க்கே முக்கியமான ஒரு ஆதாரமாக அந்த எண்டில் கொண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாலச்சந்தர் சார், யோர் கமெண்ட்ஸ். பொதுவாக சொல்லணும்னா அது எடுத்துக்கிட்ட களம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அட்மாஸ்பியர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருங்க. கரெக்டாக இங்கே ஒரு எக்ஸிபிஷன்லேயே உட்காந்துருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்தது முதல்ல பார்க்கும்போது. ஆனால் அந்த கத்து விளையாட்டுங்கிற ஒரு ஷோவை நம்ம நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள ஒரு மோதல் சொல்லப்பட்டிருக்கு, காட்டப்படவில்லை. அதர்வைஸ் இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். தேங்க்யூ.